இன்றைக்கி வந்து என் வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன பழங்கள்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே போல் காய்களும் ரெடி ஆகிட்ருக்காங்க. இவங்க வந்து சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழம் வந்து அணில் கடிக்கூடாதுன்ட்டு அதை போட்டு கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, நல்லா பெரிய பழமாகிடுச்சு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கண்டங்கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை, இது மல்பெரி கொஞ்சம் சிகப்பாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கருப்பாக ஆகணும். அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும். சிகப்பு கலரில் அழகாக இருக்காங்க, அதுக்கப்புறம் கருப்பாக மாறிடுவாங்க. அப்போ தான் நல்லா பழம் இனிப்பாக இருக்கும். சிகப்பாக இருக்கும்போது பறித்தோம்னா அது புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தைவான் கொய்யாங்க. பார்த்திங்களா எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்காங்க. எப்போ பெரிய காயாகி பழுப்பாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பெரிய காயாகிட்டாங்கன்னா கடகடன் பழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜெர்மனிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த விதைங்க, மிளகா விதை. அதை போட்டேன், நல்லா பெரிய பெரிய காயாக வந்துட்டு பழுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மிளகா, அவங்களும் கொஞ்சம் பழுத்துருக்காங்க. அடுத்தடுத்து பூவும் வச்சிட்ருக்காங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு இப்போ தாங்க காய் வச்சுருக்காங்க. ஒரு 3 காய் இருக்குது. பூவும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய். என்ன வகை கத்திரிக்கான்னு தெரியலங்க, ஆனால் பூ விட்டுருக்கு. ஒரு 3 வகை கத்திரிக்காய் விதை போட்டேன். இது ஒரு வகை கத்திரிக்காங்க. இவங்க வந்து பச்சை மொச்சையெல்லாம் கொஞ்சம் முளைச்சி போச்சு. அதனால் அதை எல்லாத்தையும் தூவி விட்டேன். அவங்க நல்லா முளைச்சி வந்து பூவும் விட ஆரம்பிச்சிட்டாங்க, காய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவும் பிஞ்சு விட்டுருக்காங்க, ஒரு 2 பிஞ்சு. நாட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு 2 பழம் பழுத்துருந்தாங்க. எலுமிச்சம்பழம் 1 பழுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான அறுவடை மல்பெரி, ஜெர்மன் மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி. அதுக்கப்புறம் பூவும் கொஞ்சம் நல்லா அழகாக பூத்துருந்தாங்க. அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க.